Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து நல்ல ஒரு வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய சட்னி. எல்லா சைடு டிஷோட இந்த ஒரு சட்னியும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இதுக்கு நான் 5 தக்காளி எடுத்துர்க்கேன். இத நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். புளி இந்த சைஸ் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது சேர்த்துக்கிறேன். நமக்கு தக்காளி வந்து புளி வேற சேர்த்துருக்கோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணியே விடாம தான் அரைக்கணும். அடுத்தது ஒரு பூண்டு உரிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பூண்டை இந்த உரல்ல போட்டு நான் நல்லா இடிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா பொடுசாவும் கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இந்த பூண்டை நான் நல்லா இடிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இடிச்சு எடுத்தாச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல சுவையாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த இடித்து வச்சிருக்கிற இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்ல எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். சட்னி நமக்கு கருகக்கூடாது, அதனால் மிதமான தீயில வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பூண்டு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நமக்கு தக்காளின்றனால தண்ணியாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயில மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். இதோட தக்காளியில் இருக்கிற இந்த ஈரத்தன்மை தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் திரண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நீ எப்படி கொதிச்சிருச்சு பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. மிதமான தீயில் வச்சுருந்தேன். மூடி போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் தெரிச்சிடும் தக்காளி. இப்போ சூப்பராக இருக்குது. இதை ஒரு தோசைக்கு இன்றைக்கி நான் பரிமாறி சாப்பிட போகிறேன். இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆன உடனே இந்த பெருங்காயம் நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.